அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கிற விக்ரம் நடித்த தங்கலான் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த படம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த படத்தினுடைய கதை 1850 நார்த் ஆர்காடில் இருக்கிற வெப்பூர் அப்படின்ற இடத்துல வசிக்கிற ஒரு பழங்குடியினத்தங்களை பற்றி காட்டுறாங்க. அந்த பழங்குடியினத்தினுடைய தலைவராக தங்கலான் அப்படின்றவர் இருக்கார். அப்போது ஒரு வெள்ளைக்கார ஆஃபீஸர் கிளைமண்ட் அப்படின்றவர் ஒரு இடத்துல தங்கம் இருக்குது, அந்த இடத்துக்கு கூட்டின்னு போகிறதுக்கு தங்கலானால தான் முடியும், அவருக்கு தான் அதுக்கு வழியெலாம் தெரியும், நம்ம அந்த இடத்துக்கு போனால் நிறைய தங்கம் கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிச்சி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை சூப்பராக ஆகிடும், நீங்கள் ஏன் இங்கே அடிமைப்பட்டு கிடைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கலானையும் அவருடைய குழுவினரையும் அந்த தங்கம் இருக்கிறதா சொல்லப்படுற இடத்துக்கு கூட்டுன்னு போகிறாரு. இவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல போனவுடனே அந்த இடத்த பார்க்குறாங்க. அந்த தங்கம் இருக்கிற இடத்த ஒரு மாய சக்தி, ஆரத்தி அப்படின்ற ஒரு மாய சக்தி அந்த தங்கத்தை பாதுகாக்குது. எப்பவுமே ஒரு பழங்கால பொருட்கள் அப்படின்னாலே ஒரு மாய சக்தி அது மனுஷங்களுடைய நடமாட்டம் இல்லாமல் அவங்க கையில் கிடைக்கக்கூடாதுன்னு பாதுகாக்கும். அது பழங்கால பொருட்கள்லாம் நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் பாதுகாக்குது. இந்த மாதிரியான நிலைமையில் தங்கலானும் அவருடைய குழுவினரும் அவங்கள கூட்டுன்னு போன அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸரும் அந்த ஆரத்தி அப்படின்ற அந்த மாய சக்தியை மீறிக்கிட்டு அந்த தங்கத்தை கைப்பற்றினாங்களா அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த தங்கலானுக்கும் அவருடைய குழுவினருக்கும் அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸருக்கும் என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தை 2021 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவருடைய விக்ரமுடைய 61வது பிறந்த நாளுக்கு. அதுக்கப்புறம் என்ன டிலே ஆச்சுன்னு தெரில. அதுக்கப்புறம் மெல்லமாக இதுவாகி இன்றைக்கி ஆகஸ்ட் 15 சுதந்திர தின அன்னைக்கு இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜாக தான் போயின்ட்டுருக்குது. ஒன்றையும் பெரிய அளவில் ஒரு விறுவிறுப்பு, ஒரு மயிர்கூச்செறியும் காட்சிகள், ஒரு திடுக்கிடும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஒரு ஆவரேஜாக தான் போகுது. சரி, செகண்ட் ஹாப்பாவது சூப்பராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாப் பார்த்தா நல்லா தான் ஆரம்பிக்குது. செகண்ட் ஹாப்பு ஆரம்பித்து மறுபடியும் பழையபடிக்கு டல் ஆகிடுது. இந்த படத்தினுடைய கதையை 19ஆம் நூற்றாண்டில் கேஜிஎஃப் ஃபஸ்ட்டாக கர்நாடகாவில் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கோலார் தங்க வயல் கண்டுபிடிச்சி வெள்ளைக்காரங்க அங்கே இருக்கிற அடிமைகளெல்லாம் வச்சுக்கிச்சு அந்த தங்கத்தை வெட்டி எடுத்து அப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கதையை தான் இந்த படத்துக்கு பேக்ரவுண்டாக நினச்சி மனசில் நினச்சிருக்காங்க. ஆனால் அந்த கதை ஏற்கனவே ஃபேமஸாக சக்ஸஸ் ஆன கேஜிஎஃப் படம் மாதிரி இருக்குமோ அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, வேறு மாதிரியாக இங்கே நார்த் ஆர்காடில் வெப்பூர் என்ற இடத்துல இங்கே நடந்த மாதிரி இங்கே ஒரு இடம் உண்மையிலேயே தங்க இருந்த இடம் ஒன்று இருந்தது. அது கேஜிஎஃப்னுடைய நாலேஜ், கோலார் தங்க வயலினுடைய நாலேஜுக்கு அது பெருசாக வரல அப்படின்னு ஒரு இடம் இங்கே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை இது பண்ணியிருக்காங்க. கதை நம்ம ஓகே தான் நல்லா தான் இருக்க கதை. ஆனால் இந்த படத்தினுடைய திரைக்கதை தான் ஒரு வலுவில்லாமல், ஒரு உப்பு சப்பு இல்லாமல் திரைக்கதை இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தினுடைய திரைக்கதையும் டைரக்ஷனும் ரஞ்சித் பண்ணியிருக்காரு. இந்த மொத்த சொதப்பிலுக்குமே ஒரு வலுவில்லாத திரைக்கதை என்ன ஆகுதுன்னா, மொத்த படத்தையும் நமக்கு இந்த படத்தை ஒரு ஆவரேஜ் படமாக எடுத்துன்னு போய்ட்டு அந்த லிஸ்ட்டில் சேர்த்துடுது. மற்றபடி இந்த படத்தில் தங்கலான் அப்படின்ற கேரக்டரில் இவர் நம்ம விக்ரம் நடிச்சிருக்காரு. விக்ரம்கெல்லாம் இந்த கேரக்டர்லாம் சும்மா அசால்ட்டாக ஊதி தள்ளிட்டு போயிடுவார். பிரமாதமான ஃபேண்டாஸ்டிக் ஆக்டிங் விக்ரம்கிட்டேருந்து கொடுத்துருக்காரு. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்தோம், என்ன பண்ணுறது, ஒரு நல்ல படத்தில் மாட்டலையே, என்ன பண்ணுறது. அவர் கூட மாளவிகா மோகனன், அப்புறம் பார்வதி, பசுபதி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. மற்றபடி கேமரா ஒர்க்கு, மியூசிக்கு, எடிட்டிங் எல்லாமே பரவாயில்ல. முக்கியமாக அந்த படத்தினுடைய ஸ்டண்ட் சீனெல்லாம் ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தை இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. விக்ரமுடைய ரசிகர்கள்லாம் அவருடைய நடிப்புக்காக இந்த படத்தை கண்டிப்பாக பார்ப்பாங்க. மற்றபடி இந்த படத்தை பற்றி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் படம் தான் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.